அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் நடக்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் இங்கே கடலை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாவை வந்து 2ஆக கிள்ளி போட்டுக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பூண்டு நான் எடுத்துருக்கேங்க, பெரிய பூண்டாக. நீங்கள் வந்துட்டு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. அது கூடவே வந்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை மிளகாயும் பூண்டும் வந்துட்டு நல்லா வதங்குற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு 150 கிராம் வந்து கடலைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கடலை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வறுத்த கடலை எடுத்திருக்கேன் 150 கிராம். நீங்கள் பச்சைக்கல்லையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான நடக்கடலை சட்னி ரெடி ஆகிடுங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். ரைஸுக்கு வேணும்னா குறகுறப்பாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.